ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை நம்மளோட நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா பேப்பர் வந்து எழுத போகிறீங்க நாளைக்கு. அந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர், சரியா? அதாவது இந்த வீடியோ எதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக நாளைக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப அதிகமான டைம் இல்லை. அதாவது நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பர் எழுத போகிறோம், ஓகேவா? அதாவது எம்சிக்யூஸ்லாம் இது வரைக்கும் நமக்கு எழுதுனதே கிடையாது. அதே மாதிரி 3 மார்க் 12 மார்க்லாம் எழுத போகிறோம். அப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து இந்த எம்சிக்யூவை நான் கேட்டு எழுதுறேன், இந்த எம்சிக்யூவை நான் பார்த்து எழுதுறேன்னு சொல்லிட்டு இதுக்காக போய் ஒரு மால் ப்ராக்டிஸ் புக் ஆகி இதுக்காக போய் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த செமஸ்டர் ஃபுல்லாக அரியராகி உட்காந்துடக்கூடாது. அதாவது நீங்கள் பார்த்து எழுத வேணாம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நான் போகவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்ன பார்த்தீங்கன்னா தயவு செய்து நீங்களே உட்காந்து பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு, ஓகேவா? ஏன்னா நம்ம படிச்சுட்டு அதில் அரியர் வச்சுட்டு படிச்சுட்டு அதில் போய் நம்ம என்ன ஒரு ஒன் வேர்டுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸில் நம்ம இருந்துடக்கூடாது. அப்போ ஒன் வேர்ட்ஸை தயவு செய்து என்ன பண்ணணும்னா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்துக்கலாம் விட்டுறாதீங்க. அதாவது இந்த 1 மார்க் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும், அதாவது 1 or 2 டைம் அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் அதுலேருந்து ஆன்சர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு 6லேருந்து ஒரு 8 கொஸ்டின் அது எப்படியாவது அட்டன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 12 மார்க் கொஸ்டின் சொல்லும்போது 5 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, நமக்கு இருக்கிறதே 4 யூனிட். நான் அதனால தான் சொன்னேன் 2 யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணுங்க. 3வது யூனிட் 4th யூனிட் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 யூனிட்ல கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே 3லேருந்து 4-5 மார்க் உங்களால் கண்டிப்பாக எழுதிட முடியும். அதனால் கவலையே பட வேணாம். எல்லா கொஸ்டினையும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக 40 மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். எம்சிக்யூவில் இருக்கக்கூடிய 10 மார்க்கும் 3 மார்க்கில் கூடிய இருக்கக்கூடிய அந்த 30 மார்க் ரொம்ப முக்கியம். அதனால் 3rd யூனிட் 4th யூனிட் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ப்ராப்ளம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக அதுலேருந்து கேட்பாங்க. அதுக்கு தியரி பார்ட்டை கூட விட்டுருங்க, சரியா? ப்ராப்ளம் ஓரியன்டட் மட்டும் நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம வந்து M1 வச்ச மிஸ்டேக்கை இங்கே என்ன பண்ணிடக்கூடாது. எப்படியாவது அப்படியே இந்த செமஸ்டரோடு இதை தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு போங்க. கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் என்னன்னு பார்த்தா எக்ஸாமில் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.